வரலான்னு நினச்சேன், நீயே வந்துட்டு நல்லதா போச்சு. தண்ணி ஒன்று குடிச்சு. ஏய் சந்தோஷ், இரு வரேன். டேய் டேய் பா, இந்த தண்ணி. டேய் சந்தோஷ், இங்க வா. ஹாய் ப்ரோ. இங்க பாருடா, நாம இவனை பார்க்க போலான்னு நினச்சா அவனே வந்துட்டான். சார், இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இன்னும் 2 நாளில் அந்த கண்டெய்னரை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்துடும். டேய், என்ன வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க? இல்லை மச்சான், லைஃப்ல எத்தனையோ பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். சரி. இந்த தாஸோட ஃபைல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. இப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் பிளட்டு ரத்த சொந்தத்தை தானே நம்ம நாமினியாக போடுவோம். ஆனால் இவன் மட்டும் சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனை நாமினியாக போட்டிருக்கான். அவன் பேர் டேனியல் ராஜ். அவனை பற்றி நேரில் விசாரிக்கும் போது லக்ஸரி வீடு, லக்ஸரி கார் இருக்குது. எப்படி சாதாரணமாக துணி கடை வச்சுருக்கவங்க கிட்ட இப்படி ஒரு வீடும் காரும் இருக்க முடியும்னு இன்னும் டீப்பாக இறங்கி விசாரித்தேன். அப்படி விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது, 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் தம்பி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு வந்திருக்கு. அவனுடைய ஃபைல்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? வந்த அவசரத்தில் ஃபைலை வச்சுட்டு வந்துட்டேன். ஃபோட்டோ வேணா இருக்குது, பார்க்குறீங்களா? கொடுங்க பார்க்கலாம். சார், இவன் 6 மாதத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட்டில் இருந்த ஜானோட அண்ணன் டேனியல் சார். பாருங்க. ஆமாம், இவன் எதுக்கு சம்மந்தமில்ல 3வது மனுஷன் நாமினியாக இருக்கணும்? தெரியல சார். அவன் தம்பி செத்து பிறகு தானே இந்த வசதி வாய்ப்புலாம் வந்திருக்குன்னு சொன்னான். ஆமாம் சார். ஒருவேளை பணத்துக்காக இவனே இவன் தம்பியை கொண்டு இருந்தா இருக்கலாம் சார். எனக்கு டவுட்டாக இருக்கு. வா போய் விசாரிப்போம். சந்தோஷ், என்னன்னு விசாரி, நான் மறந்துக்கிட்டு இருக்கேன். சார், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பக்கத்தில் ஆலா பிளாக்கல் செய்கிற இடம் ஒன்று இருக்கான். அங்கே வரதுன்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணுறானா. அவனை கேட்டால் எல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள் சார். சரி, ஓகேவா? போவோம். ஓகே சார். என்னையா?
யார் சார் நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமா? நாங்கள் போலீஸ் தான், ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சார், டேனியல் சாரை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம். அவரை பற்றி தகவல் தெரியணும். எனக்கு எப்படி சார் தெரியும்? யார் சார் சொன்னது உங்களுக்கு? வர வழியில் டீகளில் விசாரித்தேன். உங்கள் பேர் தான் சொன்னாங்க. அவரை பற்றி தெரிஞ்சது சொல்லு. நான் ஆரம்பத்தில் அவர்கிட்ட தான் சார் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சின்ன மன கஷ்டம் சார், அதான் சார் அவர்கிட்ட போகிறதில்ல, நின்றுட்டேன். சரி, மேற்படி அவனை பற்றி என்ன டீட்டெயில் தெரியும் எனக்கு சொல்லு. மேற்படினா அவன் சின்ன பசங்களை வச்சு இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்மக்லிங், ட்ரக்ஸு, கஞ்சா, கட்ட பஞ்சாயத்து, கள்ள நோட்டு கைமாத்துறது, ஆள் கடத்தல், செயின் ஸ்நாக்ஸிங், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? என் தங்கச்சி பையனும் ஒருத்தன் இருந்தான் சார். அதில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார், அதான் சார் வந்துட்டேன் அவங்ககிட்ட இருந்து. இதை பற்றி ஃபர்தராக எந்த டீட்டெயிலாலும் உன்னை தான் கேட்பேன், நீ வந்து சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் எனக்கு கேளுங்க சார், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி, பார்த்துக்கூடா. ஹலோ, ஆனால் இன்னும் 10 நிமிஷம் ரீச் ஆகிடுவேன். அவன் ஹெல்மெட் உன்ட்டு இருக்குன்னு சொன்னால் ஓ அதான் போட்டுன்னு வரியா? அப்போ உனக்கு 2 ஹெல்மெட் எத்தனை வரியா? சரி ஓகே, அப்போ போகும்போது என்கிட்ட கொடுத்துரு, நான் மீட்டிங் முடிஞ்சா அவன்கிட்ட கொடுத்துட்றேன். ஓகே பாய். சார், டிஎன் 18 7313 பிளாக் ஸ்ப்ளெண்டரு, மெரூன் கலர் ஷர்ட் போட்டுட்டு வயல் ரோட்டில் டேனியல் போயிட்டு இருக்கிறதா வதராஜிக்கிட்டேருந்து தகவல் வந்துருக்கு சார். சந்தோஷ், நீ வரதை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லு. நான் ஏரிக்கரை ரூட்டில் வந்துடுறேன், நீ அங்கே வந்துடு. சரிங்க சார், நாங்கள் வெயிட் பண்ண சார், நீங்கள் வந்து என்ன பிக்கப் பண்ணிங்க சார். ஓகே. ஹலோ மச்சி, அவன் அட்ரஸ் வந்துடுச்சு. அவன் ஃபோட்டோஸ் மட்டும் சீக்கிரம் சென்ட் பண்ணு. சார் மெரூன் கலர் ஷர்ட் பிளாக் ஸ்ப்ளெண்டர் அவன் தான் சார் அது.